ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் ஒரு 3 நாளா எமோஷன்லாம் தாங்காம அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்து கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதனால தான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொன்னேன். இந்த மாதிரி பொய்ங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆரம்பிக்கும் போதே உர்றாங்க பாரு அப்படிங்கறது அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட தடவை சொல்லிட்டு வந்த சீசன்ல. இல்லைங்க, கிளாப்போட லாஸ்ட் டே எல்லாம் அதெல்லாம் ஒரு தனி எமோஷன். தேம்பி அடுத்து பக்கெட்டா புடிச்சு வெளியே ஊத்திருக்கீங்க. ஆமா, பார்த்தாலே தெரியுது. நார்விச்ல மழைன்னா எங்க இருந்து வருது? சோர்ஸ் என் கண்ணீர் தான். அதான் தெரியுது. பார்த்தாலே தெரியுது எப்படி தேம்பி அழுதீங்கன்னு. இந்த சீசன்ல மனுஷன் வெளியே போனேன்னு சொல்றதுக்கு அப்புறம் நடந்த 25 மேட்ச்ல ஒழுங்கா முடிச்ச 5 மேட்ச் கூட பார்க்க கிடையாது. கடைசி நாள்ல மட்டும் தேம்பி உட்கார்ந்து அழுதாராமா. ஆமா, பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 750 வந்துருச்சு அப்படின்னு கௌதம் இந்த ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க சப்போர்ட் இல்லாம டெஃபினட்டா அது முடியாது. கௌதம் சார்பாகவும் என் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரிபிள் அச்சீவ்டு. நம்ம சேனல் ட்ரிபிள் அவனுங்க தான் அடிக்கல, நம்மளாச்சும் நம்ம அடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க. அது வரைக்கும் சந்தோஷமாப்பா. அடுத்த சீசன் டார்கெட் 5000 சப். ரைட்டு. வீடியோவே வேணாம், இப்பவே எட்டு பண்ணிருங்க. வீடியோவே வேணாங்கிற நான். எதுக்கு இது தேவையில்லாம? எங்க ஆம்பிஷன் இஸ் குட்ங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு, மக்களுக்கு பிடிச்சிருக்கு, காமெண்ட்ஸும் வைக்கிறாங்க, நமக்கு ஜாலியாவும் இருக்கு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். இது வந்து நம்மளும் நம்ம ஃபுட்பால் கிளப் மாதிரி ஆம்பிஷியஸா இருக்கணும். அதுதான் அதுக்குதான் இது பேரலா. அவங்க வந்து 4 ட்ரோஃபி வருஷம் 4 ட்ரோஃபி கம்பீட் பண்ணுவோம்னு சொல்றாங்கல்ல. 4 ட்ரோஃபி கிடைக்காது, அது வேற விஷயம். பட் 4 ட்ரோஃபி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி 5000 சப் நம்ம டார்கெட். அதுல அட்லீஸ்ட் 3000 வந்துரும் இல்ல. ரைட். ஒன்னும் பிரச்சனை கிடையாது, என்ன ஆனாலும் நம்ம சொல்லலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் இல்ல, அதான் அடுத்த சீசன் டார்கெட் அப்ப பார்த்து ப்ரீ சீசன்ல என்ன நம்பர் இருக்குன்னு வச்சுட்டு ப்ரீ சீசன்ல உங்க சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபார்ம் அண்ட் ஃபிட்னஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம் டார்கெட். அப்படி ரைட். ஆமா. பட் அதான் இந்த ஆஃப் சீசன்லயும் வந்து கண்டென்ட் வரும். அஃப்கோர்ஸ் இப்போ மேட்ச் எல்லாம் இல்லைங்கிறதுனால ரொம்ப லைக் எவ்ரி 3 days அந்த மாதிரி எல்லாம் வராது. அது சீசன் போதும் வரல, அந்த மாதிரி வேற விஷயம். அது கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதியா. எதுக்கு இதெல்லாம் அவங்க கேட்டாங்களா? அவங்க இதெல்லாம் கேட்டாங்களா? ஆமா, இல்ல ஆஃப் சீசன் கான்டென்ட் வந்து டெஃபினட்டா வரும். பட் நாங்க சில ஐடியாஸ்லாம் வச்சிருக்கோம். பட் உங்க ஐடியாஸும் எங்களுக்கு வேணும். ஸோ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க. சிலதெல்லாம் எங்ககிட்டே பிளான்ஸ் இருக்கு. பட் உங்க சஜஷன்ஸ் தான் பெஸ்ட். ஏன்னா நீங்க தான் வீடியோ பாக்குறீங்க. ஸோ உங்க ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுதான் எங்களோட நோக்கம். அண்ட் ஃபைனலா காப் கருத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து லிங்க்டின்ல அட்வர்டைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆமா. அதாவது வந்து எங்களுக்கு வந்து இது முன்னாடியே நாங்கள் ஒரு ஃபியூ எபிசோட்ஸாவே சொல்லியிருக்கோம். எங்களுக்கு அடுத்த வருஷம் எடிட்டரும் இல்லை தம்ப்நெயில் கிரியேட்டர் ரெண்டுமே பண்ண முடியும்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். பட் மெயினா வந்து எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில் கிரியேஷனுக்கு வந்து ஒரு யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாலண்டரி பேசிஸ்ல வாலண்டியர், அதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்க. அது சரி. நாம அப்படியே நாங்க 2 பேரும் என்னமோ மெத்தைக்குள்ளார பஞ்சு வைக்கிறதுக்கு பதிலா காசு வச்சு படுத்திருக்கிற மாதிரியும் அப்படியே கோடியா இவங்களுக்கு என்ன யூடியூப்ல பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தவறுங்க. இன்னும் ₹1 கண்ணுல பார்த்தது இல்ல, பார்க்கவும் மாட்டோம். இத வந்து நீங்க ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. வெளியே போகும்போது இவங்களை பார்க்க நல்லா இருக்குன்னு நிறைய பேர் காமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ற ஒரே காரணத்துக்காக தான் பண்றோம். எங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. எடிட்டிங் இதுக்கு மேல எப்படி பண்றது, தம்ப்நெயில் எப்படி பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. கவலையெல்லாம் படாதீங்க, வாரத்துக்கு 1-2 வீடியோ தான் போடுவோம், அதுவும் சம்டைம்ஸ் போட மாட்டோம். அதனால ஐயோ ஒர்க்லோடு ஹெவியா இருக்கும் அப்படின்னா நோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அண்ட் நம்ம எடிட்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கணும். அதாவது நம்ம ஹை குவாலிட்டி. அதாவது என்னப்பா ஏதாச்சும் ஒரு தமிழ் டைரக்டர் பேர் சொல்லுங்க பாப்போம். ஹை குவாலிட்டினா சங்கர் தான் போடணும் நம்ம. ஆமா, சங்கர் லெவல் எடிட்டிங் வேணும் நமக்கு இந்த பாட்காஸ்ட். சங்கர் லெவல் டைரக்ஷன் நம்ம கிட்ட இருந்தா வரும். எடிட்டிங் வேற யாரத்தான் பண்ணு, சங்கர் லெவல் எடிட்டிங் வராது.
ஆமா. இல்லைங்க, பட் சீரியஸாவே ஒரு எடிட்டர் வேணும், இல்ல தம்ப்நெயில் கிரியேஷனுக்கு வேணும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க. அண்ட் இன் ரிட்டர்ன் வந்து நான் எடிட் பண்றேன்டா, எனக்கு ரிட்டர்ன்ல என்ன கிடைக்கும்னாக்க எனி டைம் யூஆர் வெல்கம் அந்த பாட்காஸ்ட். ஏதாவது கேம் ரிவ்யூக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னா கம்பல்சரி கிடையாது, எனி டைம் ஜாயின் பண்ணணும்னா. இதுக்கெல்லாம் வரணுமா, இதெல்லாம் ஒரு பர்க்கா அப்படிம்பாங்க. நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. எடிட்டிங் மட்டும் உங்க 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் நான் வரணுமா நினைச்சீங்கன்னா அதுக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஆமா ஆமா. பட் அதான், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வில் பி அட்வர்டைஸ்ட் ஆன் லிங்க்டின். அக்கவுண்டே உனக்கா இல்ல, இதுல இருக்கிறதுக்கு அங்க வேற அட்வர்டைஸ் பண்ண போறோம். ஆமா. பட் ஃபைனலா அதுதான், நம்மளோட அட்மின் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனலா இப்போ கேமுக்கு வருவோம். லிவர்பூல் 2-0. செமேடோ ரெட் கார்டு வேற வாங்கினேன் இந்த கேம்ல. யாருப்பா கோலு? நம்ம 2 கோலு, குவான்சா ஒரு கோல், மெக்காலிஸ்டர் ஒரு கோல், ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. கேம் பாத்தீங்களா? உண்மையைத்தான் சொல்லணும், நான் எப்பவுமே உண்மை மட்டும் தான் பேசுவேன். அதனால வந்து கேம் நான் பார்க்கல, அப்பப்ப பார்த்தேன். அந்த ரெட் கார்டு என்ன சும்மா ஆன் பண்ணி பார்த்தேன். வேற என்ன கோல்ஸ பார்த்தேன், அவ்வளவுதான். ஏன்னா நம்மளுடைய ஃபுல் போக்கஸா நம்ம ஆர்சனல் ஹேட் வாட்ச்லயே இருந்துச்சு. ஏன்னா தப்பி தவறி அவனுக்கு ஜெயிச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் இழுத்து முடிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்புறம் எனக்கு அடுத்த வருஷம் கூட ஆர்டேட்டா ஜெயிச்சுட்டு போறான், எனக்கு அது கவலை இல்ல. கிளாப் இருந்த போது ஜெயிச்சிட்டான்டா அப்படின்னு பேசுவான் அவன். அதனால எனக்கு அது வேண்டாங்கிறதுனால ஃபுல் ஹேட் வாட்சா அங்கதான் இருந்துச்சு. அதனால நம்ம வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் ஹேட் வாட்ச் மேலே வச்சிருந்தேன் நான். ஆமா. அவர் வந்து அந்த பக்கம் ஹேட் வாட்ச், நான் வந்து இந்த பக்கம் வந்து என்னப்பா அதுக்கு ஹேட் வாட்சுக்கு ஆப்போசிட் லவ் வாட்ச். லவ் வாட்ச். ஆனா அது இப்ப கிளாப்போட லவ்ல வாட்சிங் லிவர்பூல் வாட்சிங். இங்கிலீஷ் வர மாட்டேங்குது அப்பப்ப, அதான் தெரியும். இல்லைங்க, நானும் நினைச்சேன் சரி சிட்டி கேம் பாப்போமா இல்ல ஆர்சனல் கேம் பாப்போமா, ரெண்டுமே சைட் பை சைடா வச்சு பாப்போமா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் சரி கிளாப்போட ஃபைனல் கேம் சென்ட் ஆஃப் அது எப்படி இருக்கும்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்த கேம் வச்சுன்னு ஃபுல்லா பார்த்தேன். லைக் எனி அதர் இயர் நான் வந்து ப்ராபப்ளி சிட்டி ஆர்சனல் தான் பார்த்துருப்பேன் நானும். பட் சரி இது கிளாப்போட லாஸ்ட் கேமுங்கிறதுனால அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க கேமு. நல்ல கம்ஃபர்டபுள் வின், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஐ மீன் செமேடோட ரெட் கார்டு அதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் ஈவெண்ட் மேட்ச்ல செமேடோட ரெட் கார்டு அது. நீங்க பாத்தீங்களா, என்ன நினைச்சீங்க? லைக் என்னோட ஒப்பீனியன்ல வந்து ஐ தாட் டெஃபினட் எல்லோ அது. பட் அந்த மாதிரி ஃபவுல்லாம் சிலதெல்லாம் இந்த சீசன் நடந்திருக்கு, ரெட் கார்டும் கிடைக்கல. ஆனா அதுக்கு லைக் ஐ தாட் இட் ரொம்ப பார்டர் லைன். ரெட் கார்டு வந்து வாஸ் புஷிங் இட் லிட்டில் பிட். அது விஏஆர்ல ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது கொஞ்சம் பயங்கரமா இருக்கு பாக்குறதுக்கு. பட் ஈவன் ஸ்லோ மோஷன்ல கூட ஐ டென்ட் திங்க் இட் வாஸ் தி வர்ஸ்ட் டாக்கிள் நான் பார்த்ததுலயே அப்படின்னு. ஸோ நினைச்சிருப்பானுங்க எங்களுக்கு ஏற்கனவே 10 வாட்டி ஏமாத்திட்டீங்க, 10ஓட 11 இது ஒண்ணு தானே, சரி பண்ணுங்க இதுல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவனுங்களும் விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். போங்கடா, இதுக்கு மேல உங்களால என்னடா பண்ண முடியுங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆமா இல்ல எனக்கு ஆனா அது தோணுச்சு தெரியுமா, நான் நினைச்சேன் இது மத்த டீமா இருந்தா இது ரெட் கார்டு கொடுத்துருக்க மாட்டான், உல்ஃப்ஸ்ங்கிறதுனால இவன் ரெட் கார்டு கொடுத்தா அப்படின்னு. அவனுக்கு முடிவெட்டானுங்க, அடுத்த சீசன்ல இருந்து உல்ஸ் முடிஞ்சானுங்க, வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணாலும் உல்ஸ் மேட்சா போடு, ஆண்டனி டெய்லரையே போடுறான் அவனுக்கு அப்படின்னு சொல்லி வச்சு செய்ப்பானுங்க உல்ஸ் அடுத்த சீசன். ஆமா, உல்ஃப்ஸ் அடுத்த சீசன் அப்ப ரெலிகேஷன் ஃபைட் தான் உங்களுக்கு. நீங்க நல்லா ஆடுவீங்க, ரெஃபரீஸ் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஆடுவானுங்க, அதனால ரெலிகேஷன் ஃபைட். பாரபட்சம் பார்க்காம 2-3 கோல் எதுக்கு போட்டுருங்கப்பா, இல்லைன்னா அவனுங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவானுங்க உங்களை வந்து கீழே கொண்டு வர்றதுக்கு. ஆமா ஆமா. பட் அதான் குவான்சா, அதுக்கப்புறம் ஐ மீன் அது ஃபர்ஸ்ட் மெக்காலிஸ்டர் ஒரு கோல் போட்டான், அதுக்கப்புறம் குவான்சா ஒரு கோல். குவான்சா 2 goals in 2 games. நுண்ணியஸுக்கு பதிலா அவனை ஸ்ட்ரைக்கரா போட்டுடலான்னு என்னோட முடிவு. நுண்ணியஸுக்கு பதிலா நம்ம கிளப்பலாங்கிற நானு, நீங்க பதிலாலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் அவனை கிளப்பணும், அப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஆனா அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் நேத்து வந்து நம்ம கிறிஸ் பாஸ்கோம்ப் இருக்காருல்ல, நம்மளுடைய லிவர்பூல் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி, அவன் என்னன்னு யாருக்கும் தெரியல, அவன் வந்து போட்டிருக்கான், ஆர்னே ஸ்லாட் இஸ் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் டார்வின் நூனியஸ். இது எதுக்கு இது தேவையில்லாத விஷயம். அப்புறம் அது மட்டும் இல்லாம நம்ம ஜாய்ஸ் தேவையே இல்லை, நம்ம பால் ஜாய்ஸ், ஆர்னே ஸ்லாட் ஹஸ் பீன் கன்ஃபர்ம்ட் as the next Liverpool manager. His first task and most important task will be to get the best out of Darwin Núñez. டேய், அந்த ஸ்டேட்மெண்ட்ல நீ எதுக்குடா நீ நுனியஸை இழுக்கிற? சம்பந்தம் இல்லாம எதுக்கு நீ இழுக்கணும்? அவளே ஏற்கனவே அவ்வளவு பிரஷர்ல இருக்கா, நீ சம்பந்தம் இல்லாம உனக்கு கிளிக்ஸ் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங்.
அது உனக்கு தேவையில்லாத வேலை. அது தேவ் அனௌன்ஸ்ட் யர்கன் ஆர்னே ஸ்லாட், ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் ஆர் ஹி வாஸ் த மெயின் ஆப்ஷன், வாட் எவர் டு டூ டு கெட் இட் டன் அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுறா. ட்வீட்டை முடிச்சிருந்தீங்கன்னா போதும். மெயின் ப்ரையாரிட்டைஸ்ட் ஒர்க் இஸ் டு கெட் அவுட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் டார்வின். யாரு கேட்டா உனக்கு எதுக்கு அது போடுற? நீ அவனுக்கு ஏற்கனவே வர்ற அபியூஸ்ல தான் அவன் எல்லா பிக்சர்ஸ் எல்லாம் கீழே எடுத்துட்டு அவன் என்ன பண்றன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கான் பாவம். நீ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பண்ற அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. ஐ மீன் தீஸ் பீப்புள் டூ வாட் எவர் தே வாண்ட் ஃபார் கிளிக்ஸ். அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இவங்க பேசி. இல்ல லைக் ஐ மீன் ஐ திங்க் இன்னொன்னு இட் இஸ் a very obvious thing to say. அதாவது வந்து நமக்கு ப்ராப்ளம் பாயிண்ட்ங்கிறது டார்வின்னு உலகத்துக்கே தெரியும். அது இப்ப இமீடியட்டா என்ன சொல்லுவாங்க, எல்லாம் எனி இன்கமிங் மேனேஜர் இருக்கு ஸ்லாட்னு இல்லை. இப்ப சப்போஸ் டிசர்பியா இருக்கட்டும், டூக்கலா இருக்கட்டும், யார் வந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் இல்லைன்னா அதை ஒண்ணு போட்டுற வேண்டியது. இந்த மாதிரி has been appointed, his main aim is to get Darwin firing. ஆமா கரெக்ட் தான். இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கர் ஃபயர் பண்ணலன்னா என்ன பண்ணுவான்? Most obvious stupid. Yeah, but I mean we'll come to that later. அந்த டாபிக் பேசுறதுக்கு வந்து இந்த சமயத்துல இது கொண்டாடலாம்னு தோணுச்சு. பட் coming back to the game, what we expected, nice play, கோல் கன்சீட் பண்ணல, அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் கடைசி கேம்ல. And then the last 10 minutes, the entire Anfield, they kept clapping the entire 10 minutes along with the extra time. So that was nice to see. And then what all happened after full time, எல்லாமே பண்ணாங்க. So yeah, it was good game. Last game நல்ல வேலை ஸ்டீவன் தெராட் 6-1 மாதிரி எல்லாம் முடியாம நல்லபடியா முடிஞ்சது லாஸ்ட் கேம். That is the most important thing. ஆமா நல்லபடியா முடிஞ்சது. அண்ட் பெஸ்ட் வந்து என்னோட பெஸ்ட் மூமெண்ட், ஆல் டைம் ஃபேவரட் மூமெண்ட் வந்து கிளாப்பே வந்து அடுத்த மேனேஜர் அனௌன்ஸ் பண்றாரு பாத்தீங்களா, அந்த சாண்ட். கிளப்பும் இனிமே அந்த மீற முடியாது, எக்ஸ்பெக்டே பண்ணல. அதெல்லாம் லைக் பேசி முடிச்சுட்டு மைக் இப்படி பிடிச்சானா, இவன் எதுக்கு மைக் இப்படி பிடிக்கிறான் அப்படின்னா நேரம் ஆரம்பிச்சானா, டேய் என்னடா இது யாரா இதெல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. லைக் no one will do this in front of a packed 60,000-70,000 stadium. அப்படி வந்து அடுத்த மேனேஜருக்கு நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மைக் சிஸ்டம் ரொம்ப கேவலமா இருக்கான். பாதி பேர் வந்து ஏகனுக்கு தான் கத்துற சொல்லிட்டு ஏகனு தான் கத்துறாங்களாமல்ல. ஆனா பாயிலா ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. நாங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த லிவர்பூல் எஃப்சியோட அபிஷியல் ஹேண்டில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ஆர்னேன்னு சொன்னாரு. நாங்க திருப்பி ஏகனு தான் நாங்க கத்துனோம் அப்படின்ட்டு இருந்தாங்க எல்லாரும். So I mean that was sensational to be honest. ஏன்னா Arne is coming in with a lot of pressure, like lot of pressure. அது வந்து இந்த முட்டாள்தனமான லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து இந்த சர் அலெக்ஸ் போனதுக்கு அப்புறத்துல இருந்து எதிர்பார்க்காம இருந்தாங்கன்னா சரி, to do this in that stadium and tell them, தம்பி you know what to do, you should support this manager no matter what அப்படின்னு பண்ண விஷயம்லாம் it is wow, உண்மையா wow அப்படின்றது seriously. I mean I don't know when June 1ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. So he'll come in June 1. There's a lot of tasks ahead, primarily to see how you can function the team mainly, but to target who you have to send out, who you have to get in, வந்து it is very very important. அதனால huge task ahead. சும்மால இல்ல. Yes, Jurgen வந்து is left us in a much better place than Sir Alex or Arsene Wenger left. அதனால சந்தேகமே கிடையாது. பட் இங்க அங்கன்னு கொஞ்சம் ட்வீக்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ அந்த ட்வீக்ஸ்க்காக தே ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ரைட் அவே. ஆமா டெஃபினட்டா. அண்ட் ஐ திங்க் ஓவரால் த சென்ட் ஆஃப் வாஸ் வெரி குட். அதாவது அந்த ஃபுல் 90 மினிட்ஸே வந்து தேவர் சாண்டிங் எல்லா பிளேயர்ஸோட சாங்ஸும் சரி, ஈவன் பாஸ்ட் பிளேயர்ஸ் டிவாக் ஒரிகி சாங்லாம் நடுவில் வந்தது. ஸோ லைக் இட் வாஸ் அ வெரி குட். அதாவது அந்த லாஸ்ட் 9 years ஆஃப் Klopp, 8 years of Klopp or 9 years of Klopp, அது வந்து அது ஃபுல்லா லைக் இட் வாஸ் அந்த 90 மினிட்ஸ்ல அந்த ஃபுல் டைம் வந்து we were able to live throughங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட், ஜோ கோமெஸ் இஸ் தி ஒன்லி பிளேயர் ஃப்ரம் Klopp's first day to still be on the team. இன்கிரெடிபிள் அதெல்லாம். ஆனா பயங்கரமான ஜர்னி ஜோ கோமெஸ்க்கு. யோசிச்சு பார்த்தா Klopp ஸ்டார்டிங்ல வந்து he was seen as a young center back. இப்போ என்னன்னாக்க கம்ப்ளீட்டா சென்டர் பேக் எப்போ லாஸ்டா ஆடினான்னு எனக்கு தெரியாது, பட் ரைட் பேக் எப்போ ஆடினா லெஃப்ட் பேக் எப்போ ஆடினான்னு சொல்ல முடியும் என்னால. ஸோ லைக் ஐ மீன் இட்ஸ் பின் அன் இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி ஃபார் ஜோ கோமெஸ் ஆல்சோ. அண்ட் அவனோட கெரியர் வந்து அட் டைம்ஸ் வந்து நம்மளே சொல்லியிருக்கோம் ஆஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ் வந்து கிளப் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் வி தாட் ஹி வாஸ் நாட் குட் இனஃப்.
அதுக்கப்புறம் வி தாட் ஓகே இஸ் டூ குட், ஸோ அதனால வந்து அவனுக்கு ஃபர்ஸ்ட் டீம் ஃபுட்பால் இங்க கிடைக்க மாட்டேங்கிறது, ஸோ ஹி ஹஸ் டு கோ அவுட்னு. அதுக்கப்புறம் வந்து நவ் இட்ஸ் லைக் ஓகே இஸ் அ குட் பிளேயர், ரைட் பேக்காவும் ஆடுறான், லெஃப்ட் பேக் வெரி வெர்சடைல் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவும் ஆடுறான். லைக் இஸ் கெட்டிங் இனஃப் கேம்ஸ் இப்போ. ஸோ ஜோ கோமஸ் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது விச் ஐ தாட் வாஸ், அவன் ஒருத்தன் தான் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து அதர் பீப்புளுக்கு ஃபேர்வெல், தியாகோ அண்ட் மேட்டிப். ஆப்வியஸ்லி தியாகோ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. இல்ல ஆனா லைக் சீம் லைக் அவனோட வெளியில வரும்போது அவனோட ரியாக்ஷன்ஸ், டீம்மேட்டோட ரியாக்ஷன்ஸ் மூலமா தெரிஞ்சது. லைக் he seemed like a good locker room presence. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து he seemed like a good presence. இந்த ஈவன் மாதிரி ஏட்ரியன் மாதிரி என்னதான் வந்து பிளே as a player வந்து you may not be a big fan of him, ஏன்னா அவன் வந்து பாதி நேரம் இருக்கிறதே இல்லை. பட் the dressing roomல he seemed like a good presence and அது வந்து டெஃபினட்டா தெரிஞ்சது. அதான் சொன்ன மாதிரி unfortunately didn't pan out. நம்ம and objectively பாத்தீங்கன்னாக்க of course he has to go down as one of the failures of Klopp's இது objectively பாத்தீங்கன்னா. பட் அதான் தியாகோ அண்ட் மேட்டிப் நம்ம சொல்லவே வேண்டாம், லெஜெண்ட் ஆஃப் த கேம். லெஜெண்ட் தான், நோ டவுட். லிவர்பூல் லெஜெண்ட் தான், அவர்லாம் சான்ஸே கிடையாது. Came in as a free, was on a 100k contract, 125k contract for the entire 7-8 years. இப்போ I mean, and you got at least, when he played, you at least got a 6 out of 10 performance. At least 6 out of 10. Sometimes obviously more, but kandipa at least was 6 out of 10 performance. He made mistakes, but நிறைய mistakes la illa. So to juice புளிஞ்சிட்டோம் மேட்டிப்ட்ட. என்னத்துக்கு வந்தானோ ஜூஸ் புளிஞ்சாச்சு. That is what I would like to say from Matip, and a huge thanks from the Liverpool Football Club. அவ்வளவுதான். ஆமா ஆமா அதுதான். பட் வேற யாரும் ஐ மீன் கோச்சிங் ஸ்டாஃப் நிறைய பேருக்கு ஃபேர்வெல் கிடைச்சது. பெப் லிண்டர்ஸ் வந்து இஸ் கோயிங் டு சால்ஸ்பர்க் மேனேஜரா, புது மேனேஜரா. So good luck to him. Obviously முன்னாடி ஒரு மேனேஜரியல் டர்ம் இருந்தது, didn't go as well. Didn't work. ஆமா ஏதோ 6 months or more he was sacked or something. ஆமா நீஜ்மெகன் ஒரு கிளப், அது சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு எனக்கு தெரியல, பட் அதுதான் கிளப். அங்க வந்து he didn't do so well. அதுக்கப்புறம் திரும்ப அசிஸ்டண்டா வந்து hopefully he does much better. இப்போ அதுவும் அந்த ரெட் புல் சிஸ்டம்ல அங்கேருந்து ஒரு 4-5 ரெட் புல் ப்ராஸ்பெக்ட் எல்லாம் இந்த பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஆனாமப்பா அப்படித்தான் ஒருத்தவனுக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வாங்கணும். ஆனாமப்பா மறுபடியும் ஐயோ ப்ரொபோஸ்ல இருக்கான்ல அவனும் ரெட் புல் ப்ராடக்ட் தானே. எனக்கு அவன் உண்மையா சொல்றேன், that is what I'm waiting to see next season, because he came in with so much. ஃபர்ஸ்ட் 4 கேம்ல நம்ம பார்த்தோம் the true potential of Szoboszlai. 4 கேம்ல நம்ம பார்த்தோம். we know what he is capable of, and then he was changed into the workers. அதுதான் வேலைக்கு ஆகல. but hopefully we use Szoboszlai as the 10 or somewhere around that area. usually ஸ்லாட்டுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு 10 சிஸ்டம்லயோ யூஸ் பண்ணிட்டு டபுள் பிவட் வச்சுட்டு ஆடினோம்னா hopefully it works, and let's see. அது நடந்தா நல்லா இருக்கும். பட் ஐ மீன் ஓவரால் இட் வாஸ் அ குட் டே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ட் இட் வாஸ் அ குட் செலிப்ரேஷன். எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சிருந்தது அந்த இதுல, சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட். சிட்டிஸ் 4th டைட்டில் 23%, லிவர்பூல்ஸ் இது வந்து 72% என்னவோ, பாக்கி இருக்கிற அந்த பாக்கி வாட் எவர் 5% என்னவோ இஸ் எனி அதர் டீம்ஸ் எல்லாம் சேர்த்து. பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வி ஆர் அ பிக்கர் கிளப் தென் சிட்டிங்கிறது வருஷம் தெரியுது. இதுல என்ன டவுட், அதெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து அவங்களுக்கும் தெரியும். பட் their fan base is growing. Like only when you win your fan base obviously grows. That's how you establish a fan base. அது ஒன்னும் பொய் கிடையாது. they never had a history like what Liverpool has or United has. அதனால now they're growing incredibly fast and they will get a fan base pretty soon. அது நடக்கத்தான் போகுது. It's just only winners get fans along. நீ தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபேன் பேஸ் இருக்குமா? it will not be there. இப்ப ஆர்சனல் ஃபேன்ஸ்ல கூடி சீக்கிரம் மாறிடுவாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. வருஷம் போய் கடைசி நாள்ல போய் தோத்தோம்னா அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா ஒரு தடவை தோத்ததுக்கே உச்சுன்னு பெருமூச்சு விடுறானுங்க. இதே சிட்டி வந்து கேவலமா ஆடி இருக்கு. இன்னொரு எவ்வளோ அவங்க வந்து ஆர்சனல் 89, சிட்டி 91. சிட்டியோட கேப்பபிலிட்டிக்கு இன்னும் 7 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். 7 பாயிண்ட்ஸ் அதிகமா எடுத்திருக்கலாம். அதுவே எவர்டன் கேம்லயே கடைசியா போய் மறுபடியும் முக்கு ஜெயிச்சானுங்க. சோ அதனால இதுக்கே மூச்சு விட்டா எப்படி தம்பி? நீங்க போய் இன்னும் 1 பாயிண்ட்ல 2-0 லீடு, சிட்டி 2-0 ட்ரையல்ல பண்ணி வந்தெல்லாம் ஜெயிக்கணும் தம்பி. அப்பதான் உங்களுக்கு புரியும் ஆர்சனல் நண்பர்களே. இப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா வெறும்
95 செகண்ட்லயே கோலை போட்டான் போடனு. ஆமா அட போங்கடா நீங்க அப்படின்னு சொல்லி, அதனால கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுட்டு அங்கேயே முடிச்சுட்டானுங்க ஆர்சனல். அட போங்கடா ஃபர்ஸ்டேவா அப்படிங்கிற மாதிரி. ஆமா நீங்க எல்லாம் இல்ல ட்ரூ ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தெரியாது தம்பிகளா ஆமா அப்படின்னு இல்ல இருந்துச்சு எனக்கு. அதாவது லைக் இல்ல பட் சீரியஸாவே நம்ம கமெண்ட்ஸ்லயும் ஒரு 2-3 சிட்டி ஃபேன்ஸ் இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம். லைக் நான் ம் சும்மா தான் சொல்றேன். பட் இல்ல கௌதம் சொன்ன மாதிரி லைக் வின்னிங் கிளப்ஸுக்கு தான் அந்த ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து இருக்கும். அண்ட் என்னதான் வந்து நிறைய சில பேர் சொல்லுவாங்க, டே என்னடா சிட்டிக்கு ஹிஸ்ட்ரியே இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹிஸ்ட்ரியே இல்லை. பட் எனக்கு என்னன்னாக்க லைக் ஐ ஹவ் நெவர் ரியலி லைக் தட் பார்ட் ஆஃப் தி ஆர்க். நீ வந்து இப்படி சொல்லு, லைக் அவங்க வந்து ஒரு ஒரு கண்ட்ரியே வந்து அவங்களை ஸ்பான்சர் பண்றாங்க அப்படி, ம் அதெல்லாம் வந்து வேலிட் பாயிண்ட்ஸ். பட் அட் சம் எவ்ரி கிளப்புக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். சிட்டிக்கு வந்து அது 2008 அவ்வளவுதான். நமக்கு லிவர்பூலுக்கும் ஒரு பாயிண்ட்ல இருந்துச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த 60s-70s அங்கிருந்து தான் ஆரம்பிச்சது நமக்கும். ம் ஐ மீன் மெஜாரிட்டி ஆப்வியஸ்லி அதுக்கு முன்னாடியும் ஜெயிச்சிருக்கோம். பட் மெஜாரிட்டி வந்து அந்த 60 அந்த Yeah, ஷாங்க் பேஸ்லி அங்கேருந்து தான் yeah. ஆரம்பிச்சது. ஸோ அட் சம் பாயிண்ட் எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ சிட்டிக்கு வந்து அது 2008 அவ்வளோதான் வித்தியாசம். ஐ மீன் ஐ டோன்ட் ஹோல்ட் தட் அகேன்ஸ்ட் தெம். Yeah. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் அதான் இட் வாஸ் அ குட், என்ன சொல்றது, இட் வாஸ் ஆஸ் யூஷுவல் குட் லீக் கேம்பெயின் அவங்க சைட்ல இருந்து. நாட் அட் தேர் பெஸ்ட் பட் ஸ்டில் ஜெயிச்சிட்டாங்க. Yeah. இது நான் இன்னைக்கு ஒரு பாட்காஸ்ட்ல இது கேட்டுட்டு இருந்தேன். அதாவது லைக் அண்ட் நான் சிட்டி அதை ரொம்ப பிரைஸ் பண்ண மாட்டேன் இந்த பாட்காஸ்ட்ல, பட் இது நான் சொல்லி ஆகணும். சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த 115 சார்ஜஸ் என்ன ஆக போறதோ தெரியாது. லைக் லீகலி வந்து அது கோர்ட் வர்டிக்ட் இன்னும் வரல. ஸோ அதை பத்தி ஒன்றும், பட் அதை சைட்ல வச்சோம்னா ஆஸ் அ ஃபுட்பால் கிளப் வந்து ஆஸ் அ டீம், அண்ட் நீங்களும் சொல்லியிருக்கீங்க நானும் சொல்லியிருக்கேன் இந்த பாட்காஸ்ட்ல, ஆஸ் அ டீம் அண்ட் ஆஸ் அ கோச் வந்து சிட்டி ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டு வாட்ச் அண்ட் ஒன் No doubt. டெஃபினெட்லி த பெஸ்ட் டீம் டு எவர் டூ இட். Yeah. Yeah. ஸோ அது வந்து நம்ம சொல்லிதான் ஆகணும். அண்ட் இதுக்கு வந்து நான் ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, டே இந்த ஃபைனான்சியலா இப்படி பயங்கரமா கரப்ஷன்லாம் இருந்துதானே நீ இந்த டீமே அசெம்பிள் பண்ண, அதனால தானே இப்படி ஆட முடியாது அப்படின்னு. பட் நீங்க பாத்தீங்கன்னா குவார்டியோலாக்கு முன்னாடியும் மேனேஜர்ஸ் இருந்தாங்க, தேவர் நாட் ஏபிள் டு டூ 4-0, அவங்க 3-0 கூட பண்ண முடியல அவங்களால. அண்ட் குவார்டியோலா ஒன்ஸ் ஹி லீவ்ஸ் தே ஆர் கோயிங் டு கெட் சம்மன், ஹி வில் பி a good manager. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இவ்ளோ பேசுறாங்கல்ல குவார்டியோலா இஸ் டூயிங் சோ மெனி பிக் சைனிங்ஸ், தட்ஸ் வை இஸ் வின்னிங்னு. மான்செஸ்டர் யுனைடெட் இந்த 90s எவ்வளவு பெரிய சைனிங்ஸ் பண்ணாங்க தெரியுமா? ராய் கீன் அப்பவே 35 மில்லியனுக்கு வாங்கினாங்க, 38 மில்லியனுக்கு என்னமோ வாங்கினாங்க. ஐ திங்க் பிளாக்பர்ன் இல்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல இருந்து வாங்கினாங்க 38. எரிக் ஆண்டனா வாங்கினாங்க 38 மில்லியனுங்கிறது இப்பெல்லாம் 100 மில்லியனுக்கு சமம். ஈஸிலி 100 மில்லியன் 120 மில்லியன் சமம். அது என்னமோ ஃபெர்குசன் பயங்கர செயின்ட் மாதிரியும், அவர் யாரையுமே வாங்கல, பாவம் ரோட்ல போயிட்டு இருந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு வச்சு விளையாட வச்ச மாதிரியும், இப்ப பெப் குவார்டியோலா தான் இதெல்லாம் பண்ற மாதிரியும் இவங்க வந்து பேசிட்டு இருக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம ரெஃபரீஸ் ஓப்பனா வந்து சொல்லியிருக்கானுங்க, எஸ் வி வர் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட் பாஸ், நிறைய டிஸ்டன்ஸ் வந்து நாங்க பயந்தே எல்லாம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கிளாட்டன்பர்க்ல இருந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் அ ஃபேக்ட் நியூ ஹவர்ட் வெப் வந்து சர் அலெக்ஸ் ஃபெர்குசனோட பேரோட தான் இருந்தான்னு சொல்லி. இதெல்லாம் வந்து அன்டினையபிள் ஃபேக்ட்ஸ். நீங்க பண்ணதெல்லாம் மட்டும் என்னமோ பெருமை பேசுற மாதிரியும், இப்ப சிட்டி பண்றதெல்லாம் மட்டும் என்னமோ ஐயோ அவெல்லாம் ஏமாத்துறாங்கடா, நீங்களும் தாண்டா பண்ணீங்க, நீங்க எதுவுமே பண்ணாத மாதிரி எல்லாம் நடிக்காதீங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இல்ல எல்லா கிளப்புமே வந்து we have to make those top signings ஜெயிக்கிறது. யுனைடெடுக்கு ராய் கீன், நமக்கு ஆலிசன், சிட்டிக்கு டி ப்ரூய்ன், அந்த மாதிரி லைக் எவ்ரி கிளப் ஹேஸ் டு டூ தட். அந்த டாப் பிளேயர்ஸ் இல்லாம வந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரேர். லெஸ்டர் வந்து ஏன் இவ்வளவு ஸ்பெஷலான ஸ்டோரினாக்க, ஏன்னா லெஸ்டர் அது ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு அந்த மாதிரி. ஆமா எக்ஸாக்ட்லி. வருஷம் லெஸ்டர் மாதிரி நடந்துட்டு இருந்தா நம்ம என்னதுக்கு லெஸ்டர் பத்தி தனியா பேசிட்டு இருப்போம்? அதான் பாயிண்ட். நாங்கெல்லாம் அப்போ வந்து 15 வருஷத்துல வந்து 18 டைட்டில் ஜெயிச்சோம் அப்படின்னுமானுங்க. எப்படின்னு கேட்டா வந்து சர் அலெக்ஸ் ஃபெர்குசன்ரா அப்படின்மானுங்க. டேய் அவரும் ஒன்னும் செயின்ட் எல்லாம் இல்லடா, அவரும் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸையும் அவர் டீம்ல வச்சிருந்தாரு. ஒன்னும் ஒய்யோயோ 4 பேருக்கு பாலையே பாஸ் பண்ண தெரியாது, பாவம் நேத்தாண்டா பிறந்தானுங்க, இன்னைக்கு ஃபுட்பால் பூட்ஸ் போட்டு பிச்சுக்கு வந்துட்டானுங்க அப்படிங்கிற ரேஞ்சில எல்லாம் பேசாதீங்கடா. அவங்களுக்கும் பயங்கரமான டீம் இருந்துச்சு. அந்த நான் ஒத்துக்கிட்ட ஒரே விஷயம் வந்து கடைசி சீசன் அந்த 12-13 சீசன், அந்த சீசன்ல மட்டும்தான் யுனைடெட் வெரி வெரி புவர் டீம் அப்பார்ட் ஃப்ரம் ராபின் வான் பர்சி. அந்த ஒரு பிளேயரை தவிர மத்தவங்க எல்லாருமே ஆவரேஜ் பிளேயர்ஸா இருந்து ஹி மேட் தம் வின். அதை நான் ஒத்துக்கிறேன்ப்பா. ஆனா அதை தவிர மித்த எல்லா சீசன்லயும் கிட்டத்தட்ட ஹி ஹேட் வெரி வெரி குட் பிளேயர்ஸ்.
ஒன்னும் என்னமோ ஒண்ணுமே தெரியாத பால் குடிக்கிற பசங்களா வச்சு விளாண்டு ஜெயிச்சா மாதிரி ஒரு பிலிம் வேற. ஆமா, பட் அதோட க்ளோஸ் பண்ணிப்போம் இந்த சிட்டி பிரைஸ. அதான், பட் வேற என்ன, அப்புறம் சாலாவோட கமெண்ட்ஸ் இது முடிஞ்ச உடனே இது வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு ஐடியாவே இல்ல. ஏன்னா சொன்னாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாக்குறவங்க. அதான் நான் வந்து எக்ஸாக்டா படிக்கிறேன். பையன் வாயை வச்சுக்கிட்டு கம்மன் இருந்திருந்தானாலே போதும். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதோ ஒன்ன சொல்லி விட்டுட்டு போயிடுறது. இது எதுக்கு இப்படி பண்றான் அப்படிங்கிறதே தெரியல. அந்த ஃபைனல் ரியல் மெட்ரிக்கோட தோத்ததுக்கு அப்புறம் டயலாக் என்ன விட்டாரு, நாங்க வந்து வி வாண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னாரு. அந்த கேம்ல 4 டேக்கிள் கூட ஒழுங்கா பண்ணல, 4 டேக்கான் கூட பண்ணல. நமக்கு தான் மறுபடியும் அசிங்கமா வந்துச்சு. அதுக்கப்புறமும் மறுபடியும் என்னமோ சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னா எனக்கு மறந்து போச்சு. அதுக்கப்புறம் என்னமோ சொன்னேன். இப்ப 3வது, we know that trophies are what count and we will do everything possible to make that happen next season. Our fans deserve it and we will fight like hell. எதுக்குன்னு கேக்குறேன் நான். திருப்பி தட்டி வாங்க போறது இவன் தான். இவன் விட்டு இருந்தானா வந்துகிட்டு நீ செஞ்சு முடிச்சுட்டு நீ பேசுப்பா, நீ என்ன வேணாலும் பேசுப்பா, இது எதுக்கு இது தேவையில்லாமங்கிறதா என்னோட கேள்வியே. இல்ல லைக் ஐ ஃபீல் லைக் அந்த போஸ்ட்ல தப்பு இல்ல, பட் டைமிங் வந்து தப்புன்னு எனக்கு தோணுது. லைக் இதே போஸ்ட் வந்து ப்ரீ சீசன் ஸ்டார்டிங்ல போட்டிருந்தானாக்க வி வில் ஃபைட் ஃபார் ஆல் போட்டுருவே, அது நல்லா இருந்திருக்கும். லைக் கிளாப்போட சென்ட் ஆஃப் போது என்னத்துக்கு இது தேவையில்லை. ஐ மீன் நாட் கிளாப்போட சென்ட் ஆஃப், பட் லைக் சீசன் முடிஞ்சிருச்சு, இட்ஸ் ஓவர், சிட்டி ஹஸ் ஒன் பிரீமியர் லீக், எஃப்ஏ கப் யாரு ஜெயிக்க போறாங்க, சிட்டியோ யுனைடெடோ ஜெயிக்க போறாங்க, நமக்கு ஒரு கேரபாவோ இருக்கு, சாம்பியன்ஸ் லீக் வேற யாரோ ஜெயிக்க போறாங்க. ஸோ லைக் ஜஸ்ட் லீவ் இட். இட் வாஸ் லைக் ஐ டோன்ட் நோ, மேபி ஒரு விதத்துல ட்வீட்டே வந்து பெட்டரா கூட ஃப்ரேஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி இட் வாஸ் a disappointing season, but we will work hard to come better அப்படின்னு சொல்லிருந்தா முடிஞ்சிருக்கும். ஆமா, அவ்வளவுதான் தேவை. It was a disappointing season for all of us, we understand it, we will try harder next time and we will make amends for this season next season அப்படின்னு சொல்லியிருந்தா we will fight like hell. எதுக்கு இதெல்லாம்? இல்ல எனக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்த சீசன் தான் பெப் இருக்க போறான், நமக்கு புது மேனேஜர் வேற, அவன் இருக்கிற சமயத்துக்கு நம்ம வந்து எல்லா கேமே வின் பண்ணாதான் வாய்ப்பு இருக்குது. நம்ம முதல் 10 கேம்ல 5 கேம் தோத்தா கூட எனக்கு வந்து ஆட்சேபனை கிடையாது. அந்த 5 கேம்ல ஃபர்ஸ்ட் 5 கேம்ல அப்படி இருக்கும் போது எதுக்கு இப்படி வாய் விடுற அப்படிங்கிறத எனக்கு தெரியல. எனிவேஸ் he does what he does. அதுக்கப்புறம் கர்மத்தை வந்து பிச்சில் பர்ஃபார்ம் பண்ணா பரவாயில்லையே, வந்துருவான் கடைசி 10 கேம்ல கோலு வராது, அசிஸ்ட் வராது. ஐயோ சரி, என்ன பண்றது, பழையன்னு சொல்லிட்டு போயிட்டான், நீ இனிமே என்ன ஆக போதும். ஆமா, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. பட் அதான் சாலாவோட கமெண்ட்ஸ். மத்தவா வந்து ஐ மீன் வேண்டைக்கு ட்ரெண்ட் எல்லாம் கிளாப்போட ஃபேர்வெல்ல பயங்கர தேவர் இன் டியர்ஸ். ட்ரெண்ட் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டா. லைக் அவன் திஸ் இஸ் தி ஒன்லி மேனேஜர் ஹி ஹஸ் நோன் சீனியர் டீமுக்கு வந்ததுல இருந்து. ஸோ ஐ மீன் ஃபார் ஹிம் இட் வாஸ் அ பிக் இமோஷனல் இது. இப்போ வந்து எப்போ ஒரு யங்ஸ்டரா வந்தான், இப்போ வைஸ் கேப்டனா இருக்கான் கிளப்ல. ஸோ இட்ஸ் பின் அ மேசிவ் டெவலப்மெண்ட் கிளாப்பு கண்டு. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்டபிள். அதான் ஓவராலா நல்ல இட் வாஸ் அ குட் டே. பட் அதாங்க கிளாப் ஏரா இஸ் அஃபிஷியலி ஓவர் இதோட. இப்போ அடுத்தது ஆர்னே ஸ்லாட். பட் அதுக்கு முன்னாடி ஆர்னே ஸ்லாட் ஏராக்கு முன்னாடி யூரோஸ்ன்னு ஒன்று நடக்குது, கோப்பா அமெரிக்கான்னு ஒன்று நடக்குது. ஆலிசன் வந்து பிரேசில் ஸ்குவாட்ல இருக்கான், கொனாட்டே பிரான்ஸ் ஸ்குவாட்ல இருக்கான், வேண்டைக் நெதர்லாண்ட்ஸ், இங்கிலாந்து ஸ்குவாட்ல குவான்சா. என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டா வந்துச்சுப்பா, பிரிலிமினரி ஸ்குவாட்ல குவான்சா இருக்கான். அது போதும் எனக்கு. எப்படிதான் எனக்கு தெரியல. இங்கிலாந்து யூரோஸ் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, என்னோட யூரோஸ் நான் ஜெயிச்சாச்சுப்பா. கடவுளே, இவர் சொன்னது அந்த மனுஷனுக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல, வேற தூக்கி வேற வச்சுட்டா. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு. பிரெயினுங்க, சேம் கோச்சிங் பிரெயின். அதான் இருக்கு ஆர்னே என்னது, ஆர்னே சேத்துல இருந்து இப்ப என்ன ஆர்னே கேட்டா, அஜோ சாரி ஷேஷ் கேட், ஷேஷ் கேட் அப்படி வச்சுக்கோ. நான் தெரியாம ஆர்னே கேட்டுட்டேன். 2 கலப்படமாயி பிரச்சனை ஆயிருக்கும். ஷேஷ் கேட் இனிமேல் ஆர்னே ஷேஷ் கேட், ஆர்னே ஷேஷ் கேட். அடங்கோ இயால வேற லெவல். என்ன இந்த லட்சணத்துல இவரால் என்ன பண்றான்னு பாக்குற நம்ம தெற்கு வாசல் அநியாயத்துக்கு பண்ணாங்க பேச்சுட்டு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து குரூப் ஸ்டேஜ் எக்ஸிட் வந்துருச்சுதான். வேற மேனேஜர் இருந்தாலாச்சு அந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்னு கான்பிடென்டா சொல்லலாம். சவுத் கேட் இருக்கிறது அது கூட சொல்ல முடியல என்னால. தெற்கு வாசல வச்சுக்கிட்டு நம்மளால எதையுமே கன்ஃபார்மா சொல்லவே முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம் தெற்கு வாசல வச்சுக்கிட்டு, வாய்ப்பே கிடையாது.
என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா குரூப் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. குரூப்ஸ் எல்லாம் ஒண்ணும் பெரிய இதெல்லாம் இல்ல. preliminary squadல 4 லிவர்பூல் பிளேயர்ஸ் இருக்காங்க இங்கிலாந்துக்கு. ஜோ கோமெஸ், ஜாரல் குவான்சா டிஃபெண்டர்ஸ், ட்ரெண்ட் வந்து மிட்ஃபீல்டர்னு லிஸ்ட் பண்ணிருக்காங்க, அண்ட் கர்டிஸ் ஜோன்ஸ் 4 பேர் இருக்காங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், we have more than Man City அந்த இங்கிலாந்து ஸ்குவாட். அப்படியா? ஆமா, இங்கிலாந்து ஸ்குவாட்லயா? இல்ல ஈக்குவல் டு Man City. கரெக்ட், அவங்களும் 4 தான் வச்சிருக்காங்க. யார்? ஸ்டோன்ஸ், ஃபோர்டன், வாக்கர், ஃபோர்டன், கிரீலிஷ் எல்லாம் அடிச்சு கிளப்பிடுவாங்க. நம்மளுக்கு அதே மாதிரி தான் குவான்சாவும் கிளப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. இல்ல பட் என்ன அதான் யூரோஸ் அதான் தாட்ஸ் என்ன, எனக்கு இங்கிலாந்து ஸ்குவாட் வந்து பயங்கரமான ஸ்குவாடுங்க. நான் லைக் ஹேவ் வெரி லைக், அதாவது நீங்க நான் மேபி நான் வந்து மிட்ஃபீல்டு ஃப்ரண்ட்டை தான் பாக்குறேன் மெயினா. டிஃபென்ஸ் வந்து ஆப்வியஸ்லி கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு கொஞ்சம். மெக்வயர் தான் ஆடணுமா அப்படி என்ன கேட்டா வந்து ஐ திங்க் ஸ்டோன்ஸ் பக்கத்துல வந்து இவன் எஸ்ரி குவான்சா ஆடினா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல அதுவும் இல்லாம மெக்வயர் இப்ப லாஸ்ட் ஒரு 1 month ஆடல யுனைட்டெடுக்கும். he was injured 1.5 மாசமா அவன் ஆடல. ஆமா, என்ன கேட்டா அந்த லட்சணத்துல என்ன பண்ணுவான்னு தெரியல. குவான்சா வந்து ஃபுல் சீசன் ஃபார்ம்ல இருந்திருக்கான் ஆஸ்டன் வில்லாக்கு. ஐ திங்க் he should start with Stones, it will be a good fit. வாக்கர் ரைட் பேக்ல ஆடுவான். இப்ப லெஃப்ட் பேக்ல क्वेश्चंस என்னன்னா, சில்வெல் அவுட், ஸ்குவாட்லயே இல்ல. லூக் ஷாவும் சவுத் கேட் என்ன சொன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, இட்ஸ் a very long shot that he will make it to the squad நேம் பண்ணிருக்காங்க பிரிலிமினரியில. சோ இங்கிலாந்து வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் லெஃப்ட் பேக்ஸ் இல்லாம இந்த யூரோக்கு போவாங்க, which means கோமெஸ் அண்ட் ஜோ கோமெஸ். ட்ரிப்பியர்லாம் நாய் ரைட் பேக்கே ஒழுங்கா பண்ணாது, லெஃப்ட் பேக் வரையா? அவன் தானே லெஃப்ட் பேக் ஆடினா லாஸ்ட் டைம். நடக்கான்றாங்க. அப்ப சரி, அப்ப தெற்கு வாசல் லாஸ்ட் மெயின் டோர்னமெண்ட் எப்போன்னு எனக்கு எக்ஸாக்ட்டா, பட் ட்ரிப்பியர் தான் ப்ரிஃபர்ஸ். கோமெஸ் வந்து கோமெஸ் டெஃபினட்டா போவான், பட் பெஞ்ச்ல தான் இருப்பான்னு எனக்கு தோணுது கோமெஸ். யூ நெவர் நோ, ஏன்னா அப்ப ஜோ கோமெஸ் ஒரு ஆப்ஷனே இல்ல லெஃப்ட் பேக்ல. இப்போ இஸ் லைக் a 50-50 லெஃப்ட் பேக் பொசிஷன், லெஃப்ட் பேக் பிளேயர் மாதிரி. சோ he could probably go. அப்போ ட்ரிப்பியர் மட்டும் தான் இருந்தா ட்ரிப்பியர் ஆனா, பட் இட்ஸ் நாட் தி கேஸ் நவ. இல்ல இப்ப லோக்ஷா இல்ல, சில்வெல் இல்ல. So Joe Gomez might get a shot, who knows? தெரிய சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப மெக்வயருக்கு பதிலா we have a very able deputy in Jared Branthwaite. அவனையும் கூட யூஸ் பண்ணலாம். ஆமா, பிராந்த்வேட் இருக்கான். இல்ல அந்த செகண்ட் சென்டர் பேக் பொசிஷன் வந்து நிறைய பேர் இருக்காங்க. பிராந்த்வேட் நல்ல ஃபார்ம்ல இருந்தான், குவான்சா சொன்ன மாதிரி நல்ல ஃபார்ம்ல இருந்தான். இது குவான்சாங்கிறது 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. நான் சொல்றது ஆஸ்டன் வில்லா குவான்சா, எஸ்ரி குவான்சா. அப்புறம் இவன் இன்னொரு கேஹி, கிறிஸ்டல் பேலஸ் சென்டர் பேக். எக்ஸாக்ட்லி, குட் ஃபார்ம் வேற. சோ தெரியல யார் ஆட போறான்னு தெரியல, பட் மிட்ஃபீல்ட் அண்ட் ஃப்ரண்ட் பயங்கரமா இருக்குங்க. ஐ திங்க் ட்ரெண்ட் ஆடுவானா கேலகர் ஆடுவானாங்கிறது தான் மிட்ஃபீல்ட்ல ஒரே கொஸ்டின். ஏன்னா டெக்லன் ரைஸ் ட்ரெண்ட் ஆர் கேலகர் யாரோ ஒருத்தர், அண்ட் ஜூடு, அதுக்கப்புறம் ஃபோர்டன், சாக்கா, கேனு. பேக்கப் பாருங்க, பேக்கப் வந்து கார்டன், வாட்கின்ஸ் கேனுக்கு பதிலா, அண்ட் இந்த சைடு வந்து இவன் பால்மர். பிரெட்டி பால்மர், ஐயோ சாம், பேக்கப்பே பயங்கரமா இருக்கு. ஐ திங்க் க்ளீன் ஷீட் வச்சாங்கன்னா இங்கிலாந்து will win. க்ளீன் ஷீட் வச்சிட்டாங்கன்னா இங்கிலாந்து will definitely win. மிட்ஃபீல்டோ அட்டாக்கோ அட்டகாசமா இருக்குது, அது சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை டிஃபென்ஸ் தான், அண்ட் பிக்ஃபோர்ட் இஸ் ஆல்சோ in good form தான். சோ அதனால they have a realistic, அதான் நான் போட்டிருந்தேன் ஒரு ட்வீட்ல, they should at least reach the final. Minimum they should reach the final. சம்பந்தம் கரெக்ட். அதாவது that is the least that they can do with the squad. ஆமா, அதான் ஐ மீன் குட் டீம். வேற யாரு? மெக்காலிஸ்டரும் ப்ராபபிலி அர்ஜென்டினாக்கு ஆடுவான் கோப்பா அமெரிக்கா. நூனியஸ் யூரோகுவே போயிடுவான், ஆடுவான். டியாஸ் கொலம்பியாக்கு ஆடுவான், போவான். கேக்போ நெதர்லாண்ட்ஸ் போயிடுவான். கேக்போ ஜோட்டா போர்ச்சுகல் போயிட்டான். போர்ச்சுகலுக்கு ஜோட்டா has been called up. So நம்மள அந்த அட்டாக்கர்ஸும் போயிடுவானுங்க. மிட்ஃபீல்ட்ல ஷோபஸ்ல ஹங்கேரி போயிடுவான், மெக்காலிஸ்டர் அங்க போயிடுவான். கிராவன்பர்க் கால் பண்ண மாதிரி தெரியல. இப்பதான் சாயந்தரம் தான் நெதர்லாந்து ஸ்குவாட் லிஸ்ட் பார்த்தேன். கிராவன்பர்க்கும் போறான். எண்டோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ சம்மர், சாலா கம்ப்ளீட்லி ஃப்ரீ சம்மர். ஜப்பான் வந்து குவாலிஃபை இருக்காங்க ஒலிம்பிக்ஸ்க்கு. அப்படி இருந்தாலும் 32ல அவன் எடுக்க மாட்டாங்க. இல்ல அவன் தானே ஜப்பான் கேப்டன், லைக் சீனியர் டீம் கேப்டன். அவனை எடுப்பாங்க, ஏன்னா யூ ஆர் அலௌட் 3 ஓவரேஜ் பிளேயர்ஸ். அவனை எடுத்தா தெரியல. சோ மேபி தட் இஸ் a possibility, பட் அப்ப வேற யார் இருக்கா?
வேற யாராவது கர்டிஸ் ஜோன்ஸ் இங்க போறான் இங்கிலாந்து கிடையாது. எலியட் எங்கேயும் இல்ல. சோ எலியட் ஃபுல் சீசன் ஆஃப் தான் இது. அப்புறம் அண்டர் 20 யூரோஸ் இங்க இருக்கான்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல அதுல எல்லாம் எலியட் எல்லாம் போக மாட்டான் எனிவே. அவனோட டைம்ல முடிஞ்சிருச்சு. ஆல் அதர் பீப்புள் பேட்செட்டிச் அவனுக்கும் ஆஃப் தான். அண்ட் தென் டிஃபென்ஸ்ல கொனாட்டே இஸ் கோயிங், வெர்ஜில் இஸ் கோயிங், குவான்சா வில் நாட் கோ, ட்ரெண்ட் இஸ் கோயிங், ராபர்ட்சன் வில் கோ. ஸ்காட்லாந்து குவாலிஃபை ஆகலன்னு நினைக்கிறேன். ஆயிட்டாங்க. ஓப்பனிங் மேட்ச் அவங்க வர்சஸ் ஜெர்மனி தான். அப்படியா? ஓகே. சோ ஆன்டி ராபர்ட்சன் குரூப் ஏல. யா. சோ ஸ்காட்லாந்து அவன் போயிடுவான். ஜோ கமஸ் ஆல்சோ கோ. நியர்லி நம்ம மொத்த ஸ்குவாடும் போகுது. ஆமா. அயர்லாந்து போறாங்களா என்ன? அயர்லாந்து இல்ல அயர்லாந்து இல்லன்னு நினைக்கிறேன். கெலர் இருப்பான். சோ நியர்லி our full squad is going away இந்த சம்மர்ல. சோ hopefully everyone comes back. ப்ரீ சீசன் டூர் ஆஃப் USA வந்து அகாடமியோட டூர் தான். அதனால தான் நான் மேட்ச் பார்க்கலாம் போகல நான். அதனால தான் நான் போகல. டிக்கெட் வேலை வேற ரொம்ப அதிகமா. சரி நல்ல பெரிய பிளேயர்லாம் வந்தான்னா பரவாயில்ல. எவனுமே வரமாட்டான். ஏன்னா ஜூலை 15th தான் இதெல்லாம் முடியுது. ஆமா ஆமா. 2 வாரம் பிரேக் தான் கொடுத்துருப்பாங்க. 2 வாரத்துக்கு நீ பிரேக் எடுத்துக்கோப்பான்னு சொல்லி இந்த யூஎஸ் டூர் முடிச்சு எனக்கு திரும்பி போகும்போது அவனுங்க எல்லாம் அங்க வருவானுங்க மெல்வூட்டுக்கு. சே ஆக்ஸாக்கு. அதனால வந்து இங்கெல்லாம் எவனுமே வரமாட்டான். ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி உண்மையாவே சொல்றேன். இட்ஸ் அ ஹியூஜ் டைம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து 2 weeks தான் இருக்கும் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால ஆர்னே ஸ்லாட் ஹேஸ் சோ மச் ஒர்க் டு டூ இந்த ஆஃப் சீசன்ல. சொல்றேன் நம்மளுக்கு ஈஸியா இருக்கு, பட் ஹேஸ் லாட்ஸ் டு ஃபிகர் அவுட். டெஃபினட்டா. ஆமா. பட் அதுதாங்க இது வரைக்கும் வந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தானே. மேனேஜர் சேஞ்சஸ் அதன் பத்தி பேசணுமா? பாச் அவுட். ஆமா, இன்னைக்கு நாங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி தான் பாச்ச கிளப்பிட்டாங்க. செம காமெடியா இருக்கு. பாச் அவுட் இருங்க. பாச் அவுட், டிசர்பி அவுட் பிரைட்டன்ல. வேற யாராச்சும் இது ஆக்சுவலா செம கூத்து தெரியுமா? நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கிளாப் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்க கூடாது, சொல்லாம கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு. நம்மளால எங்கேயுமே ப்ரோக்ரஸ் இருக்க முடியாது. போய் மைக்கேல் எட்வர்ட்ஸை கூப்பிட்டு இருக்க முடியாது, எதையுமே பண்ணிருக்க முடியாது, ஆர்னே ஸ்லாட் அப்பாயின்ட் பண்ணிருக்க முடியாது. இப்போ யுவென்டஸுக்கு மேனேஜர் வேணும். ஏன்னா அங்க வந்து அலிகிரி தூக்கிட்டாங்க, அவன் கிளம்பிட்டான். யுவென்டஸுக்கு வேணும், பயானுக்கு வேணும். பயானுக்கு கடைசியில வின்சென்ட் காம்பனில போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு காலையில வின்சென்ட் காம்பனி பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. பார்சலோனாக்கு என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா ஜாவி ஸ்டே பண்றான்னா, பட் அவனுக்கும் இவனுக்கும் முட்டிக்கிச்சு ஓனருக்கும். சோ அங்க ஒரு கொலா அப்படி நடந்துட்டு இருக்கு. அவங்க சீசனே முடிஞ்சு, அவங்க நெக்ஸ்ட் சீசன் முடியுது இந்த வீக்கெண்ட். இந்த வீக்கெண்ட் லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இந்த வீக் தான் லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் லாலிகா. ஆமா. சோ இந்த வீக்கோட அவங்களுக்கு முடியுது. அவங்களுக்கு தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த இவன் வந்து யுவென்டஸ் போனானா இந்த தியாகோ மோட்டா அப்படிங்கிற பொலோனியா கிளப்ல இருக்கானாமா, அவங்களுக்கு தேவைப்படலாம். இப்ப ஃபைனோடு இவங்க தேடிட்டு இருப்பாங்க. யுனைடெடுக்கு சாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நடக்கல. ஆமா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயும் இருக்குது. செல்சி இப்ப கண்ணா பின்னாலும் தேவைப்படுறாங்க. சம்பந்தம் இல்லாத பெயர்லாம் வருது. இது இல்லாம பிரைட்டன் ஸ்டூபிட் டெசிஷனுங்க. அது ரொம்ப லைக் பாச் வந்து லைக் as a Chelsea fan நான் இருந்தேனாக்கா I would have been very disappointed in the decisionல. ஏன்னா டிசம்பர்ல லாஸ்ட் 7 games they haven't lost one game and they won 6 out of the last 7. டிசம்பர்லயோ ஏதோ மிட் டிசம்பரா இல்ல டிசம்பர் 20th போலயோ அப்போல இருந்து இப்போ எண்ட் ஆஃப் தி சீசன் வரைக்கும் only City, Liverpool and Arsenal have had more points than Chelsea. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இது கிறுக்குத்தனமான ஒரு செயலை பண்ணிட்டானுங்க. அப்புறம் வந்து இந்த பிரைட்டனுக்கு வந்துட்டு அவன் போயிட்டான்ல டிசர்பி. எதுக்கு போனானே தெரியல. எங்கேயாச்சும் ஏற்கனவே பேசி வச்சுட்டானா என்ன ஒண்ணுமே தெரியல. அது மியூச்சுவல் கன்சென்ட்னு சொன்னாங்க. ஐ திங்க் வந்து டிசர்பி வந்து டெஃபினட்டா அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய கிளப் கிடைக்க போகுதுங்க. ஏன்னா there is a shortage of managers. இப்போ பாச் ஒருத்தன் தான் வந்து இஸ் a relatively high profile name. ஆனா அவனுக்கே ஆப்ஷன்ஸ் பாருங்க. யுவென்டஸ் இருக்கு, பயர்ன் மியூனிக் இருக்கு, பார்சலோனா போட்டுருங்க. அவங்க போக மாட்டான். ஏன்னா ரைவல் எஸ்பானியல் ஆடி இருக்கான். அவன் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். சோ பயர்ன் மியூனிக், பார்சலோனா, யுனைடெட் ஜாப் ஓபன் ஆன சான்ஸ் இருக்காங்க. Poch has his choice of clubs. Poch they have their choice of clubs. And Deserbi வந்து I think வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பெரிய கிளப் வாங்க போகுது டிசர்பி. இல்ல அதான் அப்ப பிரைட்டனுக்கு ஒரு மேனேஜர் வேணும். இப்பதான் இந்த கீரன் மெக்கன்னா வரான்ல இப்ஸ்விச் டவுன் கூட. பிரைட்டன் are trying to bring மெக்கன்னா to Brighton. ஆமா. இது பயங்கரமான ருலே பேட்டில். இப்போ இருக்கிற லூட்டன் டவுன் மேனேஜர் யாரு? ராப் எட்வர்ட்ஸ். மெக்கனா போனானா இப்ஸ்விச் will look to replace him with Luton. ராப் எட்வர்ட்ஸ். ஐயோ கொடுமையா போயிட்டு இருக்கு இந்த மேனேஜர் சர்ச். இது இந்த மாதிரி நான் வந்து 17 வருஷமா ஃபுட்பால் பாக்குறேன். நான் இந்த மாதிரி ஒரு சம்மர் மேனேஜர்ல நான் பார்த்ததே இல்ல. ஆமா, இட்ஸ் கிரேசி. இந்த சம்மர்ல மேனேஜர்ஸ் கண்டுபிடிக்கிறது, டிரான்ஸ்ஃபர் பிளேயர்ஸ் ஆகணும் பார்த்தா இந்த சீசன் இந்த சம்மர்ல மேனேஜருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் போல எல்லாத்துக்கும். ஐயோ கொடுமை.
நல்ல வேளை நீங்க சொன்ன மாதிரி கிளாப் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அண்ட் வி காட் அ குட் ரீப்ளேஸ்மெண்ட் ஹோப்ஃபுல்லி. பட் அதுதாங்க, இது வந்து வுல்ஸ் ரிவ்யூ, ஃபைனல் டே, எல்லா மேனேஜர் சேஞ்சஸ், யூரோஸ், எல்லா டாபிக்கும் மேஜரா கவர் பண்ணியாச்சு எண்ட் ஆஃப் த சீசனுக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய சீசன் ரிவ்யூ எபிசோட் ஒன்று வரும் அடுத்தது. அதுக்கப்புறம் உங்க யூடியூப் கமெண்ட்ஸ் லாஸ்ட், நீங்க என்னடா யூடியூப் கமெண்ட்ஸுக்கு ரியாக்ட் பண்றேன்னு சொன்னீங்களே இன்னும் பண்ணலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அது ஒரு தனி வீடியோ வருது. ஸோ அது டெஃபினட்டா உங்க யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் அது பார்த்து நாங்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண போறோம். பட் வேற ஏதாச்சும் நியூஸ் இருக்கா? 750 வந்தாச்சு, நெக்ஸ்ட் சீசன் 5000 சொல்லியாச்சு. அவ்வளவுதான். அடுத்த வீடியோல உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறோம். இந்த வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு சப்ஸ்கிரைபர் வரலன்னா ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். சரி, இழுத்து கதையை இழுத்து முடுங்க, நான் கிளம்பணும். இந்த வேலை என்னால முடியாது. ஆமா.